அண்ணா யாரு? போறோம் யார் அடிக்கிறாங்களோ பொண்ணுங்க அது அவன் கூட்டு வந்திருக்கேன், அவன் புடிச்சு உட்கார்ந்துருக்கான். அதை பார்த்து வயிறு எரியறதோ காண்டாவறதோ பார்க்காத. திருந்திங்கடா கண்ணு திருந்திங்கடா. திருவிழா வரதுக்கான காரணமே பார்க்க முடியாத பாக்குறதுக்காக வருவாங்க. இது திரும்பி சாப்பிடுறீங்க. நல்லா இருக்கு. இன்னைக்கு நாங்கெல்லாம் திருவிழா வந்தோம். திருவிழா நல்லபடியா முடிஞ்சு. அப்புறம் வந்து முக்கியமா கடைசியா நாங்க வந்திருக்கோம். கடைசி நாள் வந்திருக்கோம். கோயிலுக்கு வருது சாமி கும்பிட தவறான ஒரு அளவுக்கு மேல பண்ண மாடிக்கிற இழுக்கிற கோழி படுத்துடா ஐயோ கடவுளே வீடுடா. ஐயோ கடவுளே அடுத்த சப்ஸ்கிரைபர்ஸ் வரணும்டா. நிறைய வியூஸ் போடும். வியூஸ் வீடு ஆங்கலாம் இருக்காரா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம திருவிழாவில் இருக்கோம். நடந்துதாண்டா இருக்கும், வீடா எடுக்க மாட்டேன்டா. எங்க எவனா வந்துட்டே இருக்கா, கொஞ்சம் ஜாலியா இருக்க மாட்டேன். இப்போ வந்து நம்ம எங்க இருக்கோம்னா சென்னை 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 என்று சொல்லப்படுகிற மத்திய சென்னையில இருக்கும். அதாவது நார்த் சென்னை. இதை வந்து எதுக்கு தெரியுமா நார்த் சென்னை சொல்றாங்க? ஏன்னா இது வந்து நான் 4 தடவை திருப்பிட்டேன். நான் போயிட்டு 4 தடவை திருப்பிட்டேன். அது எனக்கு வேஸ்ட் ஆகிட்டாங்க. தள்ளி விட்டு போறாங்க. ஏன் மச்சி பரபரப்பா ஓடணும். ஒன்ஸ் மோர் ஹரி வண்டி இடிச்சு ஒத்தகை பாட்டு வண்டி அப்பதான் கரெக்டா இருக்கு. நல்லா தான்டா இருக்கும் ஃப்ரூட் மிக்சரு. கரெக்டா இருக்கா?
இப்போ வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு பாய் வந்து அந்த காப்பு மோதிரம் எல்லாம் விற்கிற மாதிரி ஒரு வீடியோ பார்த்துருக்கீங்க. ஏய் பாய்னா அந்த முஸ்லீம்டா. எங்க அம்மா வந்து போனாட்டி இந்த காப்பு வாங்கி கொடுத்தாங்க. அவங்க கிட்ட இருந்தா நீ வந்து போன வருஷம் சொன்னாரு அவரு ஓஹோன்னு போவான்னு. ஓஹோன்னு போயிட்டு இருக்கு. சரி வட சென்னை இது வந்து மத்திய சென்னை, வட சென்னை. மத்திய சென்னையா வட சென்னை அதெல்லாம் ஒண்ணுதான். ஏய் மத்திய சென்னை, வட சென்னை, நார்த் சென்னை, சவுத் சென்னை எல்லாமே வேற வேற டைரக்ஷன் நார்த் சவுத்ல. சரி ஓகே. இது வந்து எதுக்கு நான் நார்த் சென்னை சொல்றாங்கன்னா ரெசிடென்சியல் ஏரியா. சென்டிமெண்டா கண்ணன் பேசுவோம். நான் ரெசிடென்ட்னா சவுத் இந்தியாவா? மிடில் கிளாஸ், ஹை கிளாஸ், லோ கிளாஸ் எல்லாருமே இருக்காங்க. அதான் சொல்லிட்டேன்டா. போதும் திரும்பி நான் லூஸ் நினைச்சுப்பாங்க. ஆல்ரெடி சொல்லுவாங்க. அடுத்து ஏன்னா வந்து இங்கெல்லாம் பாமர மக்கள் தான் இருப்பாங்க. அதான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். நீ வந்து தெலுங்குடா, நான் தமிழ்ரா. சுத்த தமிழ்ரா. சரி பேசுப்பா. காலைல குளிக்கவே மாட்டேன். அரியண்ணன் யாரு தெரியுமா? டேய் தன் உழைப்பால் சுகந்தி மாதிரி தனியா நின்னு தனியா சிங்கிளா அடிச்ச ஒரே பேட்மேன்ரா அவரு.